திருப்புகழில் வேதாந்தம். இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது குடி வாழ்க்கை அன்னை. அந்த திருப்புகழ் இது ரொம்ப ஆழ்ந்த திருப்புகழ், லென்த்தி திருப்புகழ் அப்படின்றதுனால இதில் 1 or 2 போஸ்டிங்ஸ் இருக்கும். இதில் திருப்புகழை எடுத்து பார்த்தோன்னா ஜென்ரலாகவே இந்த வேதாந்தத்தில் உலகமே மாயை, எதுவுமே நிரந்தரமானது இல்லை, அதுக்கு ஒரு தோற்றம் தான் அது அப்படின்ற மாதிரி அத்வைத வேதாந்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு காணல் நீர் மாதிரி. இதே தான் பாரதியார் கூட நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. நீங்களாம் ஒரு சொப்பனம் தானா, ட்ரீமா, வெறும் ஒரு ஒரு இல்யூஷன் தானா? நீங்களாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, நீங்களெல்லாம் காணல் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஆழ்ந்த வேதாந்த தத்துவம் இதில் இருக்குது. ஸோ எதுவும் நம்ம சும்மா உலகத்தில் வாரோம், ஏதோ பண்ணுறோம், அம்மா அப்பா இது எல்லா சொந்தங்கள் எல்லாமே ஒரு ஒரு அப்பியரன்ஸ், ஒரு விதத்தில் ஒரு இதுலேயுமே ஒரு சாரம் இல்லை. அப்போது ஆதிசங்கரர் இந்த சாக்தம் அந்த மாதிரி ஷண்பதத்தை பண்ணும்போது சாக்தத்தில் சொல்லும்போது கூட எதுவுமே இது இல்லை. உனக்கு கடைசியாக உன்னுடைய ரெஸ்கியூ, உனக்கு கதி யாருன்னா அந்த இது சாக்தத்தை எடுக்கும்போது பவானி தான் உன்னுடைய இது அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சாரமே இல்லை. இப்போ பவானி அஷ்டகம் ஆரம்பத்தில் வருது, ந தாத்தோ ந மாதா ந பந்துர் ந தாத்தா ந புத்ரோ ந புத்ரி ந பிருத்யோ ந பர்த்தா ந ஜாயா ந வித்யா ந விருத்திம் மமைவ கதிஸ்துவம் துவமேக பவானி. அப்பா இல்லை, அம்மா இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, கொடுக்குறவன் இல்லை, வாங்குறவன் இல்லை, பையன் இல்லை, பொண்ணு இல்லை, நமக்கு வேலை பார்க்குறவங்க இல்லை, நம்ம கணவன் இல்லை, மனைவி இல்லை, எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒரு தொழிலும் இல்லை, எதுவுமே எனக்கு கதி இல்லை. நீ ஒரு பவானி, தாயே பவானி, நீ மாத்திரம்தான் என்னுடைய கதி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாமே ஒரு சாரம் இல்லாத ஒன்று. ரொம்ப நினச்சி பார்த்தோம்னா இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம், எப்படி போகிறோம், உலகத்தோடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நின்று யோசித்து பார்க்கணும். எங்கேருந்து வந்தோம், அது வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு குடும்பம், ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. இதிலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதில் இருக்கிற பற்று இல்லாமல் அதோடைய உள்ள ஞானத்தை இது பண்ணி அதில் தாமரை இலை போல் இருக்கணும். இந்த எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே அந்திம சாரம் எது நிரந்தரம், யாரை பற்றி கொள்ளணும் அப்படின்றத ரொம்ப யோசித்து அதுக்கேற்றபடி பண்ணோம். இந்த கான்டம்ப்ளேஷன் தேவை. நான் யார், எங்கேருந்து வந்தேன், ஹூ ஆம் ஐ அகெயின், ரமணரோட இது, யார் நான், எங்கேருந்து வந்தேன், இந்த ஒரு ஜீவன் வந்ததுன்றாங்க, கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்ச நாள் நம்மளுக்கு தாய் தந்தைன்னு இருந்தாங்க, ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க, அப்புறம் அவங்க இல்லை, நாம் பாட்டி இருக்கோம், இன்னொரு கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு நம்மளுடைய பயணத்தை தொடர்கிறோம். இந்த மொத்த பயணத்துக்குடைய அர்த்தம் என்ன? காத்தே காந்தா கஸ்தே புத்ரா சம்சாரோயமதீவ விசித்ரஹ கஸ்ய த்வம் வா குதாயாதஹ தத்வம் சிந்தய ததிஹ பிராத்தஹ. யார் மனைவி, யார் பையன்? இந்த சம்சாரம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இந்த பிறப்பு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது. நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம யார், இதை பற்றி ரொம்ப யோசி அப்படின்னு ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் திரும்பி சொல்கிறார். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு இதுதான்,
அப்போது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அப்போ நம்ம நிலையானது இதை பார்த்து பண்ணோம். ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம எப்படி அழகாக இருக்கோமா, எவ்வளோ இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படி அதெல்லாம் அடைஞ்சு கூட என்ன, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த குருவுடைய வார்த்தை அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இது ஆத்ம ஞானத்தை கொடுக்குறத, பரம ஞானத்தை கொடுக்குற அந்த குருவோடைய வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவருடைய பாதார விந்தங்களை பிடிச்சிக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்திக்கு, அந்த பரம ஞானத்துக்கு, நாமளே அறிஞ்சிக்கிற அந்த சுஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரே வழி. அதனால் எனக்கு இப்போ ஏற்பட்டவன் இந்த மாதிரி பொசிஷன் இருக்குது, இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கேன், இந்த பேர் இருக்குது, அதெல்லாம் எதுக்கு? ஆதிசங்கரர் கேட்குறார், ததக்கிம் ஷரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் யசாருச்சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனச்சேன லக்னம் குரோரங்கி பத்மி ததக்கிம். இதே தான் இந்த 3 எதுக்காக சொன்னேன். ஃபஸ்ட் நான் தாத்தோ சொன்னது, அப்புறம் பாரதியார்த்த சொன்னது, அப்புறம் பஜகோவிந்தம், இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே இதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த சரீரம் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் என்னென்னா இந்த குடி வாழ்க்கையுடைய ஆரம்பத்துக்கு அவர் கேட்குறாரு, இதெல்லாம் என்ன லாபம் அதையும் பார்த்துட்டு இதை பாருங்கள். குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குலம் வாய்ந்த நல்ல தனம் வாய்ந்ததென்ன குரு வார்த்தை தன்னை உணராதே. இல்லற வாழ்க்கையில் ஏற்படுற தாய், தந்தை, மனைவி, பிள்ளை, அப்புறம் குயில் போல் பேசுகிற பல பெண்கள், மனைவி, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. பெரிய குலத்தில் பிறந்திருக்கேன், நிறைய தனம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் என்ன பிரயோஜனம்? ததக்கிம், அதே ஆதிசங்கரோடைய வார்த்தை தான், ததக்கம். குரு வார்த்தை தன்னை உணராதே. குரு உபதேச மொழிகளை அறியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இதுதான் இந்த திருப்புகழுடைய ஃபஸ்ட்டு இது. 2வது பாட்டு அடுத்தது போடுறேன், கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால செகண்ட் பார்ட்டில் போடுறேன். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ.